கிறிஸ்துமஸ் என்றாலே எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பிள்ளைகள் நமக்கு முன்பாக பாடி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அடுத்ததாக சண்டே கிளாஸ் ஆக்ஷன் சாங். என் ஃப்ரெண்டாய் இயேசு என்னில் வந்தாரே, எந்தன் வாழ்வை மாற்றி தந்தாரே. என் ஃப்ரெண்டாய் இயேசு என்னில் வந்தாரே, எந்தன் வாழ்வை மாற்றி தந்தாரே. எனக்காய் ஜீவன் தந்தாரே, என்னை ரட்சிக்க வந்தாரே. எனக்காய் ஜீவன் தந்தாரே, என்னை ரட்சிக்க வந்தாரே. நான் ஆடி பாடிடுவேன், நான் அவருக்காய் வாழ்ந்திடுவேன். என் ஆடி பாடிடுவேன், நான் அவருக்காய் வாழ்ந்திடுவேன். என் வாழ்வை மாற்றினாரே, என் வாழ்வை மாற்றினாரே. ஃப்ரெண்டாய் இயேசு என்னில் வந்தாரே, எந்தன் வாழ்வை மாற்றி தந்தாரே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால் திட்டமாய் இயேசுநாதர் சட்டைகளில் இருப்பார். திட்டமாய் இயேசுநாதர் சட்டைகளில் இருப்பார். கோழி சாக்கு போக்கியாய் ஓடி வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் செல்லும். காக்கும் சட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சித்து. கோழி இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோசன்னா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோசன்னா அவரை போல யாரும் இல்லையே. அந்த பேட்ஸ்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அந்த பேட்ஸ்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்தன்னா அவரை போல யாரும் இல்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னை தான் மறக்கவில்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னை தான் மறக்கவில்லையே. मेरा यीशु அவர் மஸ்து என்னோட கெத்து, मेरा यीशु அவர் மஸ்து என்னோட கெத்து. தப்பு பண்ண மாட்டோம், தண்டனை வாங்க மாட்டோம், ஸ்கூலுக்கு போவோம் ஒழுங்காய், பாடம் படிப்போம் நன்றாய். தப்பு பண்ண மாட்டோம், தண்டனை வாங்க மாட்டோம், ஸ்கூலுக்கு போவோம் ஒழுங்காய், பாடம் படிப்போம் நன்றாய். பைபிள் எங்கள் கையிலே, அது காட்டும் பாதை நடப்போம், எபேசியர் 1 மறந்து போக மாட்டோம். பைபிள் எங்கள் கையிலே, அது காட்டும் பாதை நடப்போம், எபேசியர்
பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்களை அழகாக நமக்கு பாடி காட்டினார்கள். அடுத்ததாக வேதாகமத்தின் பெண் தீர்க்கதரிசிகள் சிலர் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். வேதாகமத்தின் பெண் தீர்க்கதரிசிகள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். வேதாகமத்தின் பெண் தீர்க்கதரிசி கண்டு தேவனுடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்தவை நான் தீர்க்கதரிசி ஆகிய உள்தாள். வேதத்தில் உள்ள முதல் பெண் தீர்க்கதரிசி நான் யார்? நான் தான் மிரியாம், மோசேயின் சகோதரி. சிறு வயதிலேயே என் தாய் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவள். என் தம்பியை காப்பாற்ற துணிந்தவள். ஏற்ற வேளையில் மோட்டையை வளர்க்க பார்வோன் குமாரத்தில் கொண்டு போய் என் தாயையே கொண்டு போய் தைரியமா நிறுத்தினேன். கத்தரித்த வேலரை எபித்தின் கைக்கு விடுவித்த நடனமாடித்தவள் நான் தான். என்னை படித்துறீங்க. வேதத்தின் பெண் தீர்க்கதரிசிகளை நம் கண் முன்னாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஜோயத் வசனம். ஜோயத் இஸ்ரவேலரின் மாதம் தம்முஸ் மாதம். இது ஜூலை மாதம். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. எரேமியா 39:2. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. எரேமியா 52:6. அடுத்ததாக கல்வாரி ஸ்நேகம் கோரியோகிராஃபி.
கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது உம் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது உம் திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். அடுத்ததாக சின்ன பிள்ளைகள் வசனமும் பாடலும். சிறு பிள்ளைகள் வசனமும் பாடலும். மத்தேயு 1:21 அவரோட குமாரன் பெரியவா அவருக்கு இயேசு பெரிய ஆக ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். சங்கீதம் ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தக்க துக்கம் அவன் தோளை மேல் இருக்கும், அவன் நாமம் அதிசயப்படுவார். அரசுரே கர்த்தா வலிமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும். மத்தேயு 1:23 இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 1:31 லூக்கால் 1:31 நீ ஒரு கர்ப்பவதியாகி உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெறுவாயாக. லூக்கா 1:30 தேவதூதர் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கர்த்தரே மேய்ப்பராயிருக்கிறார், தாட்சி அடையேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது.
ஒரு சபையிலுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வசனம் சொல்லுவார்கள். வீண் சிந்தைகளே நான் வெறுத்து உமது வேகத்தை நான் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகனும் நீரே, உன் வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். வீண் சிந்தைகளே, கர்த்தருக்கு பயந்தா வழியில் நடக்கிறவன் இவனு அவன் பாக்கியவான். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பையுடுகளுக்கும் கபடநாவுகளுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபடநாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளுக்கும் சூறை செடி எரிக்கும் தாளலுமே கிடைக்கும். சங்கீதம் 40. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கிறேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடத்தில் சத்தத்தை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேத்திலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மல் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். கர்த்தருக்கு துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்தவர்களையும் நோக்காமல் கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். God love and anyone, and love is born of God. 1 John 4:16. Be still and know that I am God. Hebrews 12:2. For everyone who call me on the name of Lord will be saved. Genesis 1:3. If you love me, keep my commandments. The Lord will fight for you. You need only to be still. Genesis 1:3. Every good gift and every perfect gift is from above. The Lord will fight for you. You need only to be still. அடுத்த நிகழ்ச்சி ஜெபத்தை குறித்ததான சில மேன்மையான கருத்துக்களை சொல்ல வருகிறார்கள். ஜெபத்தை குறித்ததான சில மேன்மையான கருத்துக்கள். ஜெபம். ஜெபம் என்பது நம்மை படைத்த தேவனை தேடுவதையும் பேசுவதையும் நட்பு கொள்வதையும் உறவாடுதலையும் ஆகும். அது மட்டுமல்லாமல் ஜெபம் நம்மை அவரிடம் அர்ப்பணிப்பதாகும். ஜெப நேரம் என்பது நம் இருதயத்தை ஊற்ற ஒரு மேலான நேரம். அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்த சில பொன்மொழிகளை காண்போம். பாவிகள் ஜெபிக்க மாட்டார்கள், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். சிலர் அசதியினால் ஜெபிக்க மாட்டார்கள், சிலர் வசதியினால் ஜெபிக்க மாட்டார்கள். யாரை புறங்குறுகிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதில்லை. யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை நாம் புறங்குறுகிறதில்லை. நாம் ஜெபித்ததை நாம் மறந்தாலும் நாம் ஜெபத்தை கேட்டவர் என்றைக்கும் மறக்க மாட்டார். நம் ஜெபம் தேவனை மாற்றுவதில்லை, ஜெபிப்பவனையே மாற்றுகிறது. சுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது. அதே போலவே ஜெபமில்லாத கிறிஸ்துவனே இல்லை. அடுத்த நிகழ்ச்சி வேதாகமத்தின் ஆண் தீர்க்கதரிசிகள் தங்களை வெளிப்படுத்த வருகிறார்கள்.
பெரிய தீர்க்கதரிசிகளின் ஒருவன் நான். யாரை அனுப்புவேன் என்ற ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நான் அடியேன் இருக்கிறேன் என்ற சொன்னப்பட்டவன் நான். நான் யார் தெரியுமா? நான் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அசுத்த உடல்களில் உள்ள மனுஷனை அறிக்கையிட்டு பாவம் நீங்கினவன். கிறிஸ்துவின் பிறப்பு முதல் மரணம் வரை தீர்க்கதரிசனம் கூறியவன் நான். அது மட்டுமல்ல, ஒருவரை ஆத்தி தேத்தி நம்பிக்கை அளித்தும் தீர்க்கதரிசனங்களை கூறியவன் நான். நீங்களோ என்னை போல் கர்த்தருக்கு பணிந்தால் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். நான் தான் சாமுவேல். நான் அதிசயத்தின் அடையாளம். பிள்ளையில்லாத நம்ம அண்ணாலை ஏசப்பா நினச்சி என்னை கொடுத்து அவங்களை ஹாப்பி ஆக்கிட்டாங்க. நான் அர்ப்பணத்தின் அடையாளம். நம்ம அண்ணன் ஏசப்பாக்கே ஒப்பு கொடுத்துட்டாங்க. சர்ச்சில் 7 தாத்தாக்கு முன்னாடி பணிவிட செஞ்சு பெரியவனாகி எல்லாருக்கும் ஏசப்பாக்கும் இன்னையா இருந்துச்சு. நான் 4 கீழ்ப்படியில் அடையாளம். ஒரு நாள் நைட் நான் தூங்கும் போது ஏசப்பா 3 வாட்டி கூப்பிட்டாங்க. கர்த்தாவே சொல்லும் அப்படியே அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டு. நான் ஆளுமையின் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த தீங்கு செய்யாமல் கரெக்டாக நியாயம் விசாரித்து உங்களுக்கு கிங்ஸில் ப்ரேயர் பண்ணி தந்து அவங்களுக்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி எது செஞ்சாலும் காட் சொன்னால் மட்டும் இதை செய்வேன். நீங்களும் செய்வீங்களா? அடுத்த நிகழ்ச்சி மரங்களும் வேதாகமும் ஒப்பிடுதல். வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ள சில மரங்களை குறித்ததான அதை வெளிப்படுத்துகிறார்கள். வேத ஆதாரத்தோடு வெளிப்படுத்துகிறார்கள். வேதத்தில் அநேக மரங்கள் உள்ளன. கோப்பேர், அத்தி மரம், தேவதாரு, இன்னும் பல மரங்கள் உள்ளன. தேவன் படைத்த ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காரியத்திற்காகவும் அவரை மகிமைப்படுத்தவும் ஒரு பயன்பாட்டிற்காகவும் படைக்கப்பட்டது. அது பறவையானாலும் மிருகமானாலும் அற்ப ஜந்துவானாலும் சரி, எந்த ஒன்றையும் தேவன் வெறுமையாக இருக்க படைக்கவில்லை. தேவன் 3ஆம் நாளில் பூமியின் மேல் விருட்சங்கள் உண்டாக்க கடவுது என்றார். அந்த வார்த்தையின்படியே உருவான விருட்சங்களில் ஒன்றுதான் நான். என் பெயர் சீத்திம் வேலமரம். என்னை ஆங்கிலத்தில் அக்கேஷியா என்று கூறுவார்கள். சீத்தின் மரத்தை ஒருவரும் விரும்ப மாட்டார்கள், ஏனென்றால் கிளைகள் முழுவதும் முட்களால் நிறைந்திருப்பேன். ஒருவரும் விரும்பாத என்னை தேவன் மோசே காலத்தில் எடுத்து பயன்படுத்தினார். தாழ்பால்கள், தண்டுகள், பலகைகள், பலிபிடம், உடன்படிக்கை பெட்டி, மேஜைகள். ஒருவரும் விரும்பாத என்னை தனிமையால் காணப்பட்ட தேவன் என்னை எடுத்து பயன்படுத்தினார். உங்களையும் பயன்படுத்துவார். தேவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது. அப்படி ஆச்சரியமான படைப்பாக பல சிறப்புகளை கொண்ட மரம் நான். வேதத்தில் அநேகராக பயன்பட்ட மரமாகவும் ஆவியானவரால் பல இடங்களில் எழுதப்பட்ட மரமாகவும் இருக்கிறேன். என் பெயர் கேதுரு. லீபனோனின் கேதுரு என்றால் வேத வாசிக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். லீபனோனின் என்பது கேதுரு மரம் நிறைந்த மலை சிகரமாகும். லீபனோன் நாட்டின் தேசிய கொடி இடம்பெற்றுள்ள மரம் கூட நான் தான்.
ராஜாவாகிய சாலமோன் தேவாலயம் முழுவதையும் கேதுரு மர பலகைகளாலும் உத்திரங்களாலும் மச்சுப்பாவினார் என்பதை நாம் 1 ராஜாக்கள் 6:9 காணலாம். அது மட்டுமல்லாமல் சிறப்பான பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் தெரியப்படாமல் முழுவதும் கேதுரு மரத்தாலே கட்டினார் என்பதை நாம் 1 ராஜாக்கள் 6:18 காணலாம். லீபனோனின் வனம் என்னும் மாளிகை, நியாய விசாரணை மண்டபம் இவையெல்லாம் எண்ணெய் வைத்து தான் கட்டினார்கள். அது மட்டுமல்ல, தாவீது ராஜா கூட கேதுரு மர வீட்டில் தான் வாசம் பண்ணினான். என் உயரத்தை குறித்து வேதத்தில் ஆமோஸ் 2:9 காணலாம். இன்னும் பல பல காரியங்கள் என்னை வைத்து எழுதப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்க காரியம் என்னவென்றால், நான் மற்ற மரங்களைப் போல அல்ல. நான் மிகவும் உயரமாகவும் அகலமாகவும் பறந்து விரிந்து ஓங்கி வளரக்கூடியவன். நான் சுமார் 100 அடி உயரம் வரை வளருவேன். நான் கற்பாறை மேல் வேர் ஒன்றி வளருவதால் என் ஸ்திரம் மிகவும் நன்றாக இருக்கும், கட்டுமானத்திற்கு மிகவும் ஏற்றது. என் பிசின் நாற்றது நிமித்தம் தூரத்திலிருந்து வருவோர் நான் இருக்கும் பகுதியை எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். இவ்வளவு சிறப்பாக தேவன் என்னை படைத்திருக்கார். அதே போலவே நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் சங்கீதம் 92:12 சொல்கின்றார். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான் என்பதை தேவன் குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து அவர்களை பற்றி கொள்வீர்களானால் உங்களை எந்த தீங்கும் அணுகாது. தேவனுடைய கேதுருவின் ஸ்திரத்தை விட தேவனுடைய சத்தம் மிகவும் பலமிருது. அதனால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு வளர்வீங்களால் நீங்கள் சித்தத்தின்படி தேவன் செய்வார். உங்கள் வாசனை விசுவம் எழும்பி வருவோம். கர்த்தரின் செயல்கள் ஒவ்வொன்றும் மகத்துவமானவைகள். கர்த்தரின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவே அநேக மரங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் பல சிறப்புகளை கொள்கிற மரமாய் தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிற கொழுமை நிறைந்த மரமாய் காணப்படும் மரம்தான் ஒலிவ மரம். அந்நாட்களில் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஒலிவ இலையில் வாகை சூடி கௌரவிப்பார்கள். இப்படியாக உலகமே ஒலிவ மரத்தை சிறப்பாக்கியது. மற்ற மரங்களை பார்க்கிலும் ஒலிவ மரம் உயரம் குறைவாக காணப்பட்டாலும் அதன் வேர்கள் அகலமாகவும் ஆழமாகவும் பரவும். ஒலிவ மரத்தை பற்றி வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமத்தில் நோவாவின் காலம் முதல் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தலில் வரும் 2 சாட்சிகள் வரை ஆவியானவர் ஒலிவ மரத்தை ஒப்புமைப்படுத்துவதை காணலாம். ஒலிவ மரத்தை பற்றி வேதத்தில் எழுத காரணம், ஒலிவ மரம் அழிந்துவிட்டது என்று நினைக்கும் போது அதன் அடிவேர் துளிர்த்து வளர்ந்து புதிய ஒலிவ பழங்களை தரும். அதுபோலதான் நோவாவின் காலத்தில் உலகமே அழிந்தது என்ற சூழ்நிலையிலும் ஒலிவ மரம் துளிர்த்தது, நோவாவிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. மேலும் மோசேயின் காலத்தில் ஒலிவ எண்ணெயை ஆசரிப்பு கூடாரத்தின் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை பயன்படுத்துவார்கள். மற்றும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும் ஒலிவ எண்ணெயை பயன்படுத்துவார்கள். ஒலிவ மரம் வெயில், மழை, காற்று போன்ற எல்லா சூழ்நிலையும் வளர்ந்து கனிகளை கொடுக்கும். இவ்வாறு ஒலிவ மரத்தை சிறப்பை கண்டுதான் தாவீது கூறுகிறார் சங்கீதம் 52:8, நானோ என் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரக்கன்றை போல் இருப்பேன். தேவன் விருட்சங்களை பற்றி வேதத்தில் எழுத காரணம், விருட்சங்கள் தடையில்லாமல் ஓங்கி வளரக்கூடியவை, வெட்ட வெட்ட உயரமாக வளரும், புதிய புதிய கனிகளையும் பூக்களையும் கொடுக்கும். ஆகவே தேவன் நம்மை எவ்வித விருட்சமாய் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து ஓங்கி வளருவோம், கனி கொடுப்போம், மற்றவர்களுக்கும் நிழல் தருவோம். மரங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு நோக்கத்தோடு அதை படைத்திருப்பாரானால் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மை படைத்ததற்கு ஆண்டவருடைய நோக்கம் பெரிதான நோக்கமாக இருக்கிறது. ஒருவரும் நோக்கம் இல்லாமல் உருவாக்கப்படவில்லை. நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி, நீங்கள் உற்சாகமா இருக்கிறோமா? எல்லாருமே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் எந்த நிலம், சின்ன பிள்ளைங்க வெளிப்படுத்த வருகிறார்கள். நீங்கள் எந்த நிலம் என்பதை வெளிப்படுத்த வருகிறார்கள்.
வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அம்மாளி இயேசுவை பார்க்க போகிறேன், பிரசன்னத்தை கேட்க போகிறேன். கப்பனாக்கு போனியே என்னாச்சு? இயேசுவை பாட்டியா? பிரசன்னத்தை கேத்தியா? ஆமாம் ஆமாம் போனேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இழுக்கிற? அது வேற ஒன்றும் இல்லை, நானே ஜீவாப்பம் நானே பார்த்தேன்னு ஏதேதோ பேசுறாரு. அது கேட்கும் போது நல்லாரா இருக்கிற மாதிரியே இருக்கு. அது யார் கேட்பாங்க? அதான் கடினமான உபதேசம். அது யார் கேட்பாங்கன்னு வந்துட்டேன். ஒரு விஷயம் அப்படி போடா, அப்போ வந்து ஏற மாட்டி அப்படிதானே? சரி சரி, நான் போயிட்டு வரட்டுமா? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அநேகர் கிறிஸ்துவின் வார்த்தையை இன்றைய நாட்களில் கேட்க மட்டுமே விரும்புகிறார்கள். கேட்டு இப்படியெல்லாம் நம்மால் செய்ய முடியாது என்று அப்படியே விட்டு விடுகிறார்கள். கிறிஸ்துவின் கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் கேட்ட அளவிலேயே ஆவிக்குரியவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படி இல்லாமல் கேட்டு ஏற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்வோம். கற்பாறை நிலம். சவுல் ராஜாவே வாழ்க, சவுல் ராஜாவே வாழ்க. சவுல் ராஜாவே, சாமுவேல் உம்மிடம் சொன்ன கட்டளை ஏன் மீறினீர்? எனக்கு இருக்கிற சோதனைக்கு நான் கட்டளையை மீறுவது பெரிய விஷயம் அல்ல. நான் என்ன செய்ய முடியும்? பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு பக்கம். ஜனங்கள் எல்லாரும் பெலிஸ்தியருக்கு பயந்து கெபிக்குடிலும் முற்காட்டுக்குடிலும் ஒளிந்து கொண்டார்கள். சிலர் யோர்தானே கடந்து போயிட்டார்கள். அப்படியா? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? சாமுவேல் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரவில்லை. ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறி போனார்கள். அப்புறம் பார்த்தேன், பெலிஸ்தர் நம்மளுக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணவில்லை என்றும் நினைத்து சூழ்நிலை மாறினால் நம்மளும் மாற வேண்டியதுதான். அதனால் நானே துணிந்து போய் சர்வாகமே செலுத்தி விட்டேன். வேறு வழி எனக்கு தெரியவில்லை. இப்படியா செய்வது? சூழ்நிலை மாறினால் கர்த்தரின் கட்டளை மீறலாமா என்ன? அதனால் தான் என் ராஜபாரமே நிற்காமல் போய்விட்டு. கற்பாறை நிலம். இப்படிதாங்க வசனத்தை கேட்கிற அநேகர் சூழ்நிலை காரணமாக, சோதனை காரணமாக கர்த்தருடைய கட்டளையை மீறி விடுகிறார்கள். மீறுகிறவர்கள் அல்ல, நிலை நிற்கிறவர்களே ஜெயம் பெறுவார்கள். ஆகையால் உபத்திரவமோ வியாகுலமோ எதுவானாலும் கட்டளையை மீறாமல் பார்த்து கொள்வோம். முள்ளுள்ள நிலம். கேசி, அந்த குஸ்ரண்டிங்க நாகமான் போய்விட்டாரா? போய்விட்டார் ஐயா, போய்விட்டார். ஆனா அது ஐயா, என்ன விஷயம் கேசி? அந்த குஷ்டரோக நாகமான் உங்களுக்கு எவ்வளோ அன்பா வெகுபதி எல்லாம் குத்தாரையா, நீங்க அது வேணான்னு தட்டிட்டீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுதுயா. இது கர்த்தருடைய வைராக்கியம். வாங்குவது பார்க்கிலும் கொடுப்பதே நாக்கியம். இலவசமாய் பெறுவதை விட இலவசமாய் கொடுப்பதே நல்லது கேசி. அப்படியாங்க ஐயா, ரொம்ப நல்ல விஷயம். சரி கேசி, நான் போய் ஜபித்து வருகிறேன். நீ மற்ற காரியங்களை பார். இவர் இப்படிதான் வாங்குறது பாய்க்கலாம் கொடுப்பது பாய்க்கலான்னு இப்படி இருந்தா நம்மளால் பிளக்க முடியுமா? எலிசாயா, ஏதாகலையும் ஒரு விஷயமா? ஆமாங்க ஐயா, இப்போதான் 2 பேர் வந்துருங்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2 மாண்டரஸ்திரமோ ஒரு தாளந்து வெள்ளியும் எலிசாயா வாங்கின்னு வர சொன்னாங்க. அதனால தான் ஓடி வந்தேன். நீ தயவு செய்து 2 தாளந்து வெள்ளியும் 2 மாற்று வசனமும் வாங்கிக்கொள். கொடுங்க பொறு. 2 தாளந்து வெள்ளி 2 மாண்டரஸ்திரம். கேசி, எங்க போயிட்டு வந்த? நான் எங்கேயும் போயிலையா, நான் இங்கே தான் இருக்கிறேன். நீ நாகமணியிடம் போய் வாங்கும்போது என் மனம் உன்னிடம் பேசவில்லையா? வாங்குவதற்கு தான் காலமா?
நாகமாணிக்கு இந்த குஷ்ரோகம் உன் மேலேயும் உன் சங்கதி மேலேயும் வரும். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்னை சபிச்சிடாதீங்க. வேணாம் ஐயா, வேணாம். முள்ளுள்ள நிலம். இன்றைய நாட்களில் கேஆசியை போல் பணம் சம்பாதிக்கவும் பொருள் சம்பாதிக்கவும் அலைந்து திரிகிறோம். அதன் விளைவு கேஆசியும் அவன் சந்ததியின் நிலைமையும் பரிதாபம். இப்படிப்பட்ட நெருக்கங்களில் சிக்காமல் உலக காரியங்களில் சிதையாமல் வசனத்தின்படி நம்மையும் நம் சந்ததிகளையும் காத்துக்கொள்வோம். நல்ல நிலம். சகையு சகையு எங்க இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன், காட்டத்தி மரத்து மேல இருக்கேன். நான் இறங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா? செய்யல. என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் தெரியணும் சகையு. என்ன விஷயம்? வரியற விஷயமா இல்ல வரி எவ்வளோ கட்டணும்ன்றத பத்தி கேட்க போறீங்களா? அதை பற்றிய விஷயமா? அதெல்லாம் இல்ல சகையோ, நீங்க ரொம்ப நல்லவளின் ஊரெல்லாம் சொல்லலாங்க. அது எப்படி சகையோ, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏசுன்னு ஒருத்தர் நன்மை செய்யறவரா ஊர் ஊரா சுற்றிட்டு இருந்தார்ல, அவர் தான் என்ன மாத்தினாரு. அப்படியா சகையோ? நானா அவரை பார்க்கணும்னு ஆசைப்படல, ஆனா பார்க்க தான் முடியல சகையோ. நானா அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர்னோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் வேற குள்ளமா இருக்கேன்னா, அவர் எங்கெல்லாம் போறாரோ அவரை சுத்திலும் ஜன கூட்டமா இருந்துச்சு, என்னால பார்க்கவே முடியல. அப்படியா சகையா? அப்ப என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்க. நான் விடுவேனா? பக்கத்துலயே ஒரு காட்டத்தி மரம் இருந்துச்சா, அந்த காட்டத்தி மரத்துல கஷ்டப்பட்டு ஏறி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கிட்ட வந்து மேல பார்த்து, ஏ சகையு சீக்கிரமா கீழே இறங்கி வா, நான் வீட்டுல தங்கணும் திட்டமா சொல்லிட்டாரு. நானும் அவரோட சந்தோஷமா கூட்டிட்டு போனேன். எப்படி சகைய உங்களுக்கு அந்த மனசு வந்துச்சு? அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் அடங்கி போயிட்டேன். ஊரே என்ன ஒரு மாதிரி பார்க்கும்போது அவர் எப்படி என் வீட்டில் மட்டும் தங்குறாருன்றதை நினச்சி பார்க்கும்போது என் இருதயத்தில் சந்தோஷம் தாங்கவே இல்லை. அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை என் இருதயத்தையே மாற்றிடுச்சு. அப்படியா சகையோ? கேட்கவே ஆர்வமா இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவர் என் வாழ்க்கையில தங்க வந்தவுடனே என் ஆஸ்தியில பாதி ஏழைங்களுக்கும் நான் ஜனங்கள்கிட்ட அநியாயமா வாங்கின எல்லாத்தையும் நாளை தனியா ஜனங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில நான் இழந்து போன சந்தோஷம் சமாதானம் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிது. அப்புறம் அவர் சகைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அவர் தங்க இடம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். நன்றி. நல்ல நிலம். இதைதான் வேதம் யாக்கோபு 1:25 சொல்லுகிறது. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். மற்றும் லூக்கா 11:28 தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பக்தன் தாவீது சொல்கிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அந்த ஒன்று என்ன என்பதை தீர்மானம் செய்து கடந்து செல்வோம். அடுத்ததாக வசனம் சொல்லுவார்கள் நவ்யா, தெபோரா, ஜெனிஷா. வசனம். அடுத்ததாக வாலிபருடைய சிறப்பு பாடல்கள் ரெடியாக இருக்கவும்.
நான் தான் தெபோராள். இஸ்ரவேலில் ராஜாக்கள் இல்லாத காலத்தில் தேவன் நியாயாதிபதிகளை கொண்டு மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். பொத்னியேல், அம்காத், யாபோர் ஆகிய 3 ஆண் நியாயாதிபதிக்கு பின் தெபோராள் ஆகிய என்னை பெண் நியாயாதிபதியாக தேர்ந்தெடுத்தார். நான் ஒரு பெண் தீர்க்கதரிசியாகவும் இருந்தேன். நான் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தேன். தெபோராள் என்றால் தேனி என்று பொருள். தேனி என்றால் சுறுசுறுப்பு. நான் ஒரு சுறுசுறுப்பான பெண்மணி. என் கணவர் லபித்தோத். நாங்கள் இருவரும் ஏப்ராக்ஸ் மலையில் சமமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கின்ற தெபோராள் பேர்த்தமரத்தின் கீழ் கூடியிருந்தோம். எனக்கு தேவ ஞானம் மிகுந்து இருந்தது. பல ஆன்மீக இரண்டு நிறைந்த காலத்தில் என்னை முழுவதும் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன். நான் நியாயம் செய்து கொண்டு வந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பொல்லாப்புகளை செய்து கொண்டு வந்தனர். அதனால் அவர்களை ஆக்சோ தேசத்தை ஆண்டு வந்த யாபீன் ராஜாவிடம் வசமாக ஒப்புக் கொடுத்தார். யாபீன் ராஜாவும் சேனாதிபதி சிசராவும் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வந்தனர். அதனால் அவர்கள் அழுது புலம்பினர். அவர்களோட கூக்குரலை கேட்ட நான் வழக்கமான வேலையெல்லாம் விட்டுவிட்டு எழுந்தேன். யுத்தத்தை தலைமை தாங்க நப்தலி நாட்டில் உள்ள பாராக்கை அழைத்தேன். அவன் என் கூற்றை கேட்டு மறுத்தான். அதனால் நானே தலைமை தாங்க ஒற்றுக்கொண்டேன். ஆனாலும் பாராக்கே, வெற்றியின் மென்மை உனக்கில்லை. நம் எதிராளியான சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையிடம் ஒப்புக் கொடுப்பார் என்று அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அவனுக்கு விசுவாசமும் தைரியமும் இருந்ததால் ஜெயத்தை கறந்தது. சிசராவின் சேனைகளை கர்த்தர் மூடியெடுத்தார். ஏபோல் மனைவி யாகேல் கையில் சிசரா இறந்தார். தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று. இந்த யுத்தத்திற்கு காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேவர்களை தேர்ந்து கொண்டதுதான். யுத்தத்தின் பின் இஸ்ரவேல் தேசம் 40 வருடம் அமைதலாக இருந்தது. இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் ஒரு தாயாக இருந்து அவளை ரட்சித்து அவளை வழிநடத்தி கொண்டு வந்தேன். English verses. You can trust the Lord forever. Malachi 3:5. God has spoken once and it will be forever. 1 Corinthians 13:8. For the word of God is alive and active. Hebrews 4:12. Man shall not live in bread alone, but on every word that's come from the mouth of God. Matthew 4:4. I have hidden your words in my heart that I might not sin against you. Psalms 119:11. The words of God are flawless. Psalms 12:6. Heaven and earth will pass away, but my words will never pass away. Matthew 24:35. Your word is lamp on my feet and light on my path. Psalms 119:105. Then you will know the truth and the truth will set you free. John 8:32. Therefore on everyone who hears the words of mine and put them into practice is like a wise man who built his house in the rocks. Matthew 7:24. இஸ்ரவேலரின் 12 மாதங்கள். ஆபீப் அல்லது நிசான் மாதம், இது ஏப்ரல் மாதம். சீப் அல்லது ஈயார் மாதம், இது மே மாதம். சீவான் மாதம், இது ஜூன் மாதம். தம்மூஸ் மாதம், இது ஜூலை மாதம். ஆப் மாதம், இது ஆகஸ்ட் மாதம். எலூல் மாதம், இது செப்டம்பர் மாதம். எத்தானீம் அல்லது திஸ்ரி மாதம், இது அக்டோபர் மாதம். பூல் அல்லது மர்கேஸ்வான் மாதம், இது நவம்பர் மாதம். கிஸ்லேவ் மாதம், இது டிசம்பர் மாதம். தேபேத் மாதம், இது ஜனவரி மாதம். சேபாத் மாதம், இது பிப்ரவரி மாதம். ஆதார் மாதம், இது மார்ச் மாதம். வேதத்தில் உள்ள 12 வாசல்கள்: மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிப்காத் வாசல், ஆட்டு வாசல், எப்ராயிம் வாசல், காவல் வீட்டு வாசல். வேதத்தில் உள்ள 12 தூதர்கள்: கேருபின் தூதன், கர்த்தருடைய தூதன், பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள், சேராபின் தூதன், தேவதூதன், கர்த்தருடைய தூதன். வேதத்தில் உள்ள 12 கோத்திரங்கள்: ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், யூதா கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இசக்கார் கோத்திரம், தான் கோத்திரம், காத் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம், மனாசே கோத்திரம், பென்யமின் கோத்திரம். வேதத்தில் உள்ள 12 முத்துக்கள்: வச்சிரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், படிக்கப்பச்சை, ஸ்வர்ணரத்தினம், புஷ்பராகம்,
சுனிரம், சுகந்தி. இயேசுவின் 12 சீஷர்கள்: சீமோன் பேதுரு, அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியன் ஆகிய சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத். அடுத்த நிகழ்ச்சி வாலிபர்கள் சிறப்பு பாடல். வாலிபர்கள் சிறப்பு பாடல். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதி சருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதி சருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. போதுமனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதுமனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். அடுத்த நிகழ்ச்சி பாக்கியவான்கள் யார்? நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி கதரா, அந்த மாதிரி கதை ப்ராஜெக்ட் நான் சொன்னதில்ல வீடு. டே ரிசார், ஏன்டா ரொம்ப சோகமா இருக்க? இந்த உலகத்துல பிறந்து எனத்துக்கு இருக்கிறேனே தெரியலடா. ஒரு சொந்த வீடு இல்லை, சொத்து பத்து இல்லை, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. சொல்ல போனா
இந்த உலகத்துல என்ன மாதிரி துரதிர்ஷ்டவாளி யாருமே இல்லடா. ஏன்டா ஒரு கிறிஸ்துவனான்ட்டு இப்படி பேசுற? கிறிஸ்துவனா இருந்து என் வாழ்க்கையில என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு? அப்போ நீ பாக்கியவான் இல்லைன்றியா? அதை தானே நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். நீ சரியான இடத்துக்கு தாண்டா வந்திருக்க. கொஞ்ச நேரம் சண்டே கிளாஸ் ரேலியை பாரு. நீ யாருன்னு உனக்கு தெரியும், உனக்கு உண்மையும் புரியும்டா. பாருங்க எவ்வளோ அழகான வீடு. என்னோட அப்பா கட்டி குத்தது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அது மட்டும் இல்லை, எனக்கு கை நிறைய வருமானம், போயிட்டு வர ஒரு நல்ல கார். இந்த ஏரியாவில் பெரிய ஆளும் நான் தான், பாக்கியவானும் நான் தான். இது போல என்னால் பாக்கியவானுன்னு சொல்கிறதுக்கு. உலகத்தில் வீடு இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கை நிறைய பணம் சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்க. ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். ஆடம்பரமாக கார் வச்சிருக்கிறவங்க அல்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். என்னதான் வீடு வாசல் வசதி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம் வேணுங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கணுங்க, எந்த வேலையும் செய்யாம நிம்மதியா தூங்குற நான் தாங்க பாக்கியவதி. குணசாலியான ஸ்திரீ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில் வச்சுட்டு 24 மணி நேரமும் அதாவது இரவும் பகலும் இதோடு செலவழிக்கிற நான் தான் பாக்கியவான். சண்டே வந்தால் போதும், என் இஷ்டத்துக்கு இந்த ஓய்வு நாளை என்ஜாய் பண்ணுறதை விட பாக்கியம் ஏதாச்சும் இருக்கான்னு. என்னடா உலகமே இதான்னு பேசுகிற? இரவும் பகலும் ஆண்ட்ராய்ட் ஃபோனு மட்டும் இல்லை, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான்டா பாக்கியவான். ஓய்வுனால உன் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணால் பாவியாக தான் மாறுவ தவிர பாக்கியவானாக மாற முடியாது. ஓய்வுனால பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அதை பரிசுத்தமாக ஆசரித்து ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் தன்னை காத்து கொள்கிற மனுஷன் தான்டா பாக்கியவான். இந்த உலகத்தில் என்னதான் பொண்ணு பொருள் வச்சுருந்தாலும் நினச்ச உடனே நினச்சதை வாங்கி அனுபவிக்கிறேன் பாருங்க. நான் எவ்வளோ பெரிய பாக்கியவதி தெரியுமா? என்னை எதிர்த்து ஒருத்தரும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நான் பேச தொடங்கினாலே போதும், எல்லாம் அமைதியாயிடுவாங்க. இந்த உலகத்துடைய பொண்ணு பொருள் மேலே தாகம் இல்லைங்க, நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்க தான் திருப்தி அடைவாங்க. சட்டமாக பேசி சண்டை போடுறவங்க இல்லைங்க, சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்க தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். My name is Siva Bettina, MBBS MDMS. I am really proud of my studies and I felt very blessed now. உன்னை நம்பும் நான் பாக்கியவான், உன்னையே நம்பி இருப்பேன். என்னங்க யார் சொல்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? என் நம்பிக்கையான ஃப்ரெண்டு ஷேரன் தான். இப்படி ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு இருந்தால் நம்ம விட வேறு யார் பாக்கியவான்? பட்ட படிப்பு படிக்கிறவங்க பாக்கியவான் அல்ல. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களுமே அதிக பாக்கியவான்கள். நண்பர் மீதும் உற்சாக உறவினர் மீதும் அல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உலக பிரகாரமாக கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை வாங்கிட்டு இருக்க நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் நம் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இதோ
சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவனை பாக்கியவான் என்றும் சொல்லுகிறது. அதனால் இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையிலும் நம் ஆண்டவரோடு நித்தியமாய் வாழ ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் காட்டிய பாதையில் நடந்து பாக்கியவான்களாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அப்பாடா, இப்பதான் புரியுது. கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு கர்த்தரை தேவமா மதிக்கிற நாம் தான் பாக்கியவான்கள். அடுத்த நிகழ்ச்சி இது ஆகமங்கள் பாடல்கள். அடுத்தது வேதத்தின் மேன்மை விளக்க வருகிறார்கள். வேதத்தின் மேன்மையை விளக்க வருகிறார்கள். ஜெபம் என்பது நாம் தேவனுடன் பேசுவது. வேதம் என்பது அண்ட சராசரத்தை படைத்த தேவன் நம்முடன் பேசுவது. அவரின் வேதத்தை வாசிப்பதின் மூலம் அவர் இதயத்தை அறிந்து கொண்டு வேதத்தை தியானிப்பதின் மூலம் அவரை போல் நாமும் மாறலாம். வேதம் முதலில் 1713ஆம் ஆண்டில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. உலகத்தில் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கும் புத்தகம் நம்முடைய வேதம் தான். வேதத்தை பற்றி சில பொன்மொழிகள் காண்போம். வேதம் நம் கையில் இருந்தால் சேதம் நம் வாழ்வில் வராது. கிறிஸ்தவர் அல்லாதவர்களால் எரிக்கப்படும் கிழிக்கப்படும் வேதத்தை விட கிறிஸ்தவர்களால் வாசிக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கும் வேதத்தை குறித்தே தேவனின் வருத்தம் இருக்கும்.
கிறிஸ்தவர்கள் வேதத்தை நாம் இருதயத்தில் எழுதி கொண்டால் சேதம் நம் வாழ்வில் வராது. வேதத்தில் நேசமாக இருக்கிறவர்கள், வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதனால் வேதத்தை நேசிப்போம், வாசிப்போம், தியானிப்போம். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டோம். நீ உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஜனம், கூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள தமக்கு சொந்தமாக்கி கொள்ள தெரிந்து கொண்டோம். சுதந்திரவாளியாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தம்முடைய தீர்மானத்தின்படியே நம்மை முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ரட்சிப்பு அடையும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாகப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். என் பிரியமான சகோதரர்களே, கேளுங்கள். தேவர் உலகத்தில் தலித்தரையும் விசுவாசித்து ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி தம்மிடத்தில் அன்பு கொள்வதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுகந்தித்து கொள்ள தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென். புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆசிரமான ஊழியத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. அவரோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டோம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கும்படி அவர் ஜெயிப்பார். இவர் கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். தேவனுக்கு முன்பாக நின்ற எலியா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா நாடகம். உபதியா, உபதியா, சொல்லுங்கள் அரசே. அந்த எலியா அவன் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சவால் விட்டு போனான்.
அதனால் தேசத்தில் மழை பெய்து 3 வருஷமாகிறது. நீ ஒரு காரியம் செய், நீரூற்றுகள் ஆளுகளிடத்தில் போ. எல்லா மிருக ஜீவன்களையும் காப்பாற்ற முடியாவிட்டாலும் சரி, குதிரை கழுதை மற்றுமாவது புல்லாகப்படுமா என்று போய்ப்பார். ஆகட்டும் அரசே. நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? ஆம், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் அரசிடம் சொல். என் அரசன் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியமாகி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் அரசனிடத்தில் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறீரே, என்னால் முடியவே முடியாது. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் என் அரசனிடத்தில் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்தது என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இன்றைக்கு என்னை ஆகாப்புக்கு காட்டுவேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். காட்சி 2. அரசே, எலியா வந்து விட்டான். என்ன? எலியா வந்து விட்டானா? உடனே ரதத்தை தயார் செய்யுங்கள். ஆகட்டும் அரசே. இஸ்ரவேலை கலங்கம் பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்கப்படுகிறவன் நான் அல்ல. அப்படியானால் நானா? ஆம், கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பனின் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்கப்படினீர்கள். இப்போதும் ஒன்று செய்யும். என்ன செய்ய வேண்டும் எலியா? சொல். கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேலர் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். அப்படியே செய்கிறேன். யார் அங்கே? சொல்லுங்கள் அரசே. போங்கள், போய் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்யுங்கள். ஆகட்டும் அரசே. காட்சி 3. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மிஞ்சிருக்கிறவன் நான் ஒருவன் தான், ஆனால் பாகாலுக்கோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும். அதில் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்றொரு காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது
அக்கினியால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம். இது நல்ல வார்த்தை. காட்சி 4. நீங்கள் 450 பேர் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்களே முந்தி உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். பகவானே, எங்களுக்கு உத்தரவருளும், 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 உத்தரவருளும். எங்கள் வேண்டுதலை கேளும், எங்கள் வேண்டுதலை கேளும், எங்கள் வேண்டுதலை கேளும், எங்கள் வேண்டுதலை கேளும். பாகாலின் தீர்க்கதரிசிகளே, இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே. அவன் ஞானத்தில் இருப்பான், அல்லது ஏதாகிலும் வேலையில் இருப்பான், அல்லது பிரயாணமாய் பீச் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். நீங்கள் அவனை எழுப்ப வேண்டியதா இருக்கும். இன்னும் நன்கு உரத்த சத்தமாய் அவன் காதுகள் கேட்க கூப்பிடுங்கள். பகவானே, இறங்கி வாரும், அக்கினியை போடும், அக்கினியை போடும். பகவானே, இறங்கும், அக்கினியை போடும். பகவானே, செவி கொடும், மறு உத்தரவு கொடும். பகவானே, செவி கொடும், மறு உத்தரவை அருளும். கவனியும் பகவானே, கவனியும், கவனியும் பகவானே, கவனியும். இஸ்ரவேல் ஜனங்களே, என்னிடம் வாருங்கள். யாக்கோபின் குமாரருடைய லக்கத்தின்படியே உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக. இப்போதும் 4 குடம் தண்ணீரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள். 2ஆம் தரமும் அப்படியே செய்யுங்கள். 3ஆம் தரமும் அப்படியே செய்யுங்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். கர்த்தாவே, என்னை கேட்டருளும். அடையட்டும் இந்தியா, இயேசுவை உயர்த்தட்டும் இந்தியா. எழுப்புதல் அடையட்டும் இந்தியா, இயேசுவை உயர்த்தட்டும் இந்தியா. இமய முதல் புவரி வரை இயேசுவுக்கே சொந்தம் இந்தியா. இமய முதல் புவரி வரை இயேசுவுக்கே சொந்தம் இந்தியா. இந்தியா இந்தியா இயேசுவுக்கே சொந்தம் இந்தியா. இந்தியா
கர்த்தர் எதிர்பார்க்கிற எலியாக்கள் இந்திய தேசத்தில் எழும்ப வேண்டும். இந்திய தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக எலியாக்கள் தேவை. நம்ம நிகழ்ச்சியின் இறுதியில் நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது வாலிப பிள்ளைகள் இப்பொழுது பாடல் பாடுவார்கள். வாலிப பிள்ளைகள் பாடல்கள். இறுதிக்கு வந்துட்டோம். எல்லாம் உற்சாகமாய் காணப்படுவோம். Long time ago in Bethlehem, so the Holy Bible said, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, new king's born today, and man will live forevermore because of Christmas Day. Trumpet sound and angels sing, listen to what they say. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. அல்லேலூயா. ஜெபம். ஆண்டவரே, இம்மட்ட எங்களோடு இருந்து நீர் ஆசீர்வாதமாய் எங்களை முடித்து தந்ததுக்காய், ஆசீர்வதித்ததுக்காய், ஜெயமாக்கினதுக்காய், நீ தந்த ஞான அறிவுக்காய், விவேகத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் ஒன்றுமில்லை, எங்கள் ஒருவராலையும் ஒன்றுமில்லை. உடைய ஞானம், அறிவு, விவேகம் தேவன் எங்களுக்கு கொடுத்து இந்த மகிமையான காரியங்களை வெற்றியோடு மகிழ்ச்சியோடு முடிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக இந்த ஆண்டு இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய இரக்கம் தயவு எங்களோடு இருக்க உடைய கரத்தில் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, வேற அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால இரக்கங்களினால முடிச்சூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் வயது திரும்ப பாலவேது போலாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.